la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை அவரோட சந்திப்பும் அவரோட பேச்சும் இப்படி கடந்த முறை பேசுனது கொஞ்சம் லைட்டா இஎம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு அரசியல் பேசிட்டு போனாரு. இப்போ வந்து நான் இஎம் பூசல, பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன். என்ன அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் பேச்சினுடைய சாராம்சத்திலேயே ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த, மாணவ சமூகம் நீங்க வந்து உங்க ஐடென்டிட்டியை வந்து நீங்க இழந்துடாதீங்க, லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்ல. அது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம்தான். பிடிக்கிற காட்சி, மது அருந்துற காட்சிகள் ஒரு தவிர்த்தால் விஜய்க்கு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். இதை அவர் தவிர்க்கணுமா வேணாம்? அதை செஞ்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி மாணவ சமூகத்துக்கு சொன்னீங்கன்னா அவன் அதை கரெக்டா கேட்பான். நீ மாணவர் சமூகம் கையில எடுக்கிறேன்னு நினைக்க, நீட்டுக்காக இது வரைக்கும் என்ன திறந்திருக்காரு? அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா நீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? நீட்டுக்காக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருக்கு? நீங்க சொல்றீங்கல்ல, மாணவர்களே உங்க ஐடென்டிட்டி இழந்துடாதீங்க. எனக்கு பதட்டமே என்ன வருது அப்படின்னா, விஜய் இவ்வளவு பெரிய மாஸ் லீடரா மாறுவதற்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆடியோ லான்ச்ல பேசினாரு ஃபயரா, போன முறை பேசினாரு, ஏன் இந்த முறை கரெக்ட் தான் தம்பி. படம் ரிலீஸுக்கு இன்னும் தயாராயிருச்சு. இன்னும் 2-3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கு எப்பவுமே அவருக்கு வந்து 7ஆம் பொருத்தம் எங்க இருக்குன்னா ரிலீஸ் நேரத்துல தான் இருக்கும். அவரு செய்யவே இல்லைனாலும் அவரை சம்பந்தமே இல்லாம கூட்டு வந்து தேர் எடுத்து தெருவில் விட்டுருவாங்க. நண்பர்களை கரெக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. எதனால சொல்றாரு? அனுபவத்துல சொல்றாரு. சமீப காலமா நண்பர்களால் தான் அவருக்கு பெரிய கெட்ட பேரே வருது. நண்பர்களால் நண்பிகளால் தான் பிரச்சனையே வருது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதை விலக தெரிஞ்சுக்கல ஆதன்சிலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இங்க நினைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. சிறப்பு. விஜய் மாணவர்களை சந்திச்சாங்களோ இல்லையோ, நம்ம சந்திக்கிறது அதனால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த சந்திப்பு எந்த அடிப்படையில அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் எப்பவுமே வருஷம் இதை வந்து வழக்கமாவே வச்சிருக்காரு. இந்த முறை அவரோட சந்திப்பும் அவரோட பேச்சும் இப்படி இருந்தது. வழக்கமா இதுல ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இதுல வந்து கடந்த முறை பேசுனது கொஞ்சம் லைட்டா இஎம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு அரசியல் பேசிட்டு போனாரு. இப்போ வந்து நான் இஎம் பூசல, பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன். அந்த ரேஞ்சில் வந்து இப்போ அப்போ வேற ரேஞ்சில் இருந்தார், இப்போ வேற ரேஞ்ச். ஏன்னா இப்போ அடையாளம் வந்து அவருக்கு அடையாளம் கிடைச்சிருச்சு. நான் வந்து ஒரு அரசியல் தலைவராக நான் மாறிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு இயக்க தலைவரா நான் உங்ககிட்ட பேச வரேன்னு சொல்லி டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல தலைவர்களை தேடுறேன், நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாம என்ன அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் பேச்சினுடைய சாராம்சத்திலேயே ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. மாணவ சமூகம் நீங்க வந்து உங்க ஐடென்டிட்டியை வந்து நீங்க இழந்துடாதீங்க, லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்ற. அது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அது சொல்வதற்கு முன்பு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கணும். இவர் வந்து இது மாதிரி நேர்ல இப்படி பேசுறாருல்ல, ஆனால் இவருடைய திரைப்படங்கள்ல திரையில இவர் என்னவா இருக்காருன்னு எல்லாருக்கிட்டையும் கேள்வி வரும்ல. நான் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி இருக்கும். எப்பவுமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் கண்ணாடி மாதிரி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கான வெற்றிகளை தீர்மானிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நன்னடத்தையை வந்து தீர்மானிக்கும். நீங்க யார் என்பதை உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு முடிவு பண்ணுவாங்க. அப்ப விஜய் அவருடைய திரைப்படங்கள்ல, அது திரைப்படம் தானே சார், கேரக்டர் தானே சார், கதாபாத்திரம் தானே சார் அப்படின்னா, இப்ப எம்ஜிஆர் நடிச்ச காலங்களெல்லாம் எம்ஜிஆர் எல்லா படங்களையும் வில்லனா அவங்க செய்யற எந்த செய்கையும் இவர் செய்ய மாட்டார். சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டாரு, பெண்கள் கிட்ட வந்து தவறான ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரியான எந்த காட்சிகளும் அவர்கிட்ட இருக்காது. அவரு திராவிட இயக்கத்திலே வளர்ந்து அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி அரசியலுக்குள்ள இருந்தார். அப்புறம் அது நடிகரா இருந்தார். நடிப்புல திராவிட கொள்கைகளை சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறினாரு. அவர் இன்னைக்கு இல்லாம போயிட்டாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ற பேர் வந்து மங்கவே இல்லை, மறையாது, மாறாது, காலத்துக்கும் அழியாத பேர் புகழோட இருக்கார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அப்படின்னு அந்த பாடல் வரிக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லையா? இவரும் 3 எழுத்து தான். விஜய், ஜோசப் விஜய் எல்லாம் விட்டுருங்க, இப்ப விஜய் தான் அவரு. சரி, வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இவரை வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார் நமக்கு தேவையில்லை. அவர் நடிகர், சினிமாக்காரு. இப்ப அரசியலுக்குள்ள வரும்போது பேசுற கருத்துக்கள் போல்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு வந்து விஜய்க்கு எதிரான கருத்து இல்லை நம்மகிட்ட இருந்து வர்றது. ஆனா அப்படி சித்தரிக்கப்படுது, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்க உங்க கருத்துல தெளிவா இருங்க அப்படின்னு நம்ம திரும்ப சொல்றதுக்கு நோக்கம் என்னன்னா, உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம், மாணவ சமூகமோ இல்ல வேற ஏதோ ஒரு அரசியல் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 18% வாக்காளர்கள் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. ஒரு தேர்தலையே மாத்துறவங்க அவங்க தான், ஆட்சி அதிகாரத்தை மாத்துறவங்க. ஏன்னா
அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும், திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும், காங்கிரஸ்க்கு ஒன்று இருக்கும். ஒரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இங்க இருக்கும். அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். 1% ஏறும், 1% குறையும், அவ்வளவுதான். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நியூட்ரல் ஸ்டாண்ட்லன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் புதிதாக வருகிறவர்களை நம்பியோ இல்ல அந்த நேரத்துல வாக்கு போட போகும்போது ஒரு மைண்ட்ல அவனுக்கு ஒண்ணும் வரும் பாருங்க, அவன் தான் ஆட்சி அதிகாரத்தை மாத்தி கொடுக்குறான். இப்ப நீங்க வரீங்க அப்படின்னா உங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு, யங்ஸ்டர்ஸ் காத்திருக்காங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்களை விஜய் வந்து ஃபேனா வச்சிருக்காரு. அவர்கள் எல்லாமே இவங்க ரசிகரா இருக்கிற எல்லாரும் தொண்டர்களா மாறுவாங்களான்னா அது நமக்கு தெரியாது. அதிலே பல முரண்பாடுகள் இருக்கும். எப்படி இருந்துட்டு போட்டோம். இந்த மாணவ சமூகத்தினுடைய சந்திப்புல நான் அரசியல் பேச வரல, நான் இந்த ஆட்சி அதிகாரத்தை குறை சொல்ல வரல, அதுக்கான மேடை இது இல்லைன்னு சொல்றாருல்ல, சொல்லிட்டு இன்னொன்னு அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாரு, இங்க வந்து போதை கல்ச்சர் அதிகமாயிருச்சு அப்படின்றார். அப்ப அது என்னது, அரசியல் இல்லையா? அது அரசியல் தானே. போதை கல்ச்சர் அதிகமாயிருச்சுன்னா ஏன் அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும், எல்லாருக்குள்ளயும் வரும். சார், நான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ இல்ல விஜய்க்கு எதிராகவோ இந்த கருத்தை நான் சொல்லல. யார் பேசினாலும் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு வெளிப்படையா பேசணும். இப்ப தமிழ்நாட்டுல போதை கல்ச்சர் அதிகமாயிடுச்சா? ஆமா, அதிகமாயிடுச்சு. மாற்று கருத்துல நானும் ஆமான்னு தான் சொல்றேன். முன்னாடி இல்லையா? முன்னாடி இருந்துச்சு. இப்ப ரொம்ப பரவலா எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமா எல்லா போதை வஸ்துக்களும் கிடைக்குது. ஆனா அங்கொன்னு இங்கொன்னோ புடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இது பெரும்பாலும் இங்க உற்பத்தி பண்ற இடம் இல்லை, இது வந்து ஒரு ஹப்பா தான் செயல்படுது. மேனுபேக்சர் ஏரியா இது கிடையாது, தயாரிக்கிற இடமும் இது கிடையாது, உற்பத்தி செய்யற இடமும் இது கிடையாது. எங்கிருந்தோ கடத்தப்பட்டு வருகிறது. அப்ப கடத்தப்பட்டு வருது அப்படின்னா எங்க இருந்து வரணும்? சர்வதேச போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமா நடமாடுதுன்றது எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு. அந்த இடத்துல நீங்க அதை சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா மாணவர்கள், அவங்க வந்து இன்னைக்கு வந்து உங்க ஐடென்டிட்டியை இழந்துடாதீங்க, லூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா போதையில வந்து மாணவர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கன்னு வாழ்க்கையே போயிடும். ஒரு அதாவது மாணவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவனா சொல்ற அந்த வார்த்தை நம்ம ஏத்துக்க வேண்டியது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அதற்கு அவர் சரியா இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரியா தானே இருக்காரு, அவருக்கு எந்த பழக்கமும் இல்ல. சரி, அப்புறம் அவரு வந்து இப்ப தலைவரும் ஆயிட்டாரு, அதனால எல்லாத்தையும் நல்வழியில இல்ல. நான் வந்து அவருக்கு பழக்கம் இருக்கா இல்லையான்றதுக்கு நான் வந்து அவர் பர்சனல் பேச நான் வரல, எனக்கு அது தேவையும் இல்லை. ஒருத்தருடைய பர்சனலுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இவர் வந்து இவரை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் இருக்காங்களா, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆமா, அந்த ரசிகர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதெல்லாம் அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். நீங்க சட்டை போட்டா அவன் அதே மாதிரி சட்டை போடுவான். சட்டை பட்டனை 2 பட்டன் அவுத்து விட்டா 2 பட்டன் அவுத்து விடுவான். மொத்த பட்டன் அவுத்து விட்டு ஆடினீங்கனாலும் அதே மாதிரி ஆடுவான். தலையை அப்படி திருப்பினீங்கன்னா, இது வந்து விஜய்க்கு மட்டும் நான் சொல்ல, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் உட்பட இந்த ஸ்டைல் காட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் வச்சிருக்காங்க. அஜித், இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்க அப்படி இப்ப சிங்கம்ல மீசை அப்படி முறுக்கி வச்சுட்டு தாடி அப்படி வழிச்சு ஒரு வச்சிருந்தாருன்னா சிங்கம் மீசை அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆச்சு ஒரு டைம்ல. அது மாதிரி ஒரு காலகட்டத்துல நடிகர்களை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு நீங்க செய்யற எல்லாம் அவன் செய்வான். எனக்கு டம்ளர்ல பத்தாது அண்டால கொண்டான்னு யார் சொன்னான்? அதுவும் ஒரு விதமான போதை தானே. நீங்க திரைப்படங்கள்ல சார், கடந்த காலங்கள்ல நீங்க நடிகராய் என்னமோ பண்ணிட்டு போனீங்க சார். அரசியல் உங்களுடைய நோக்கம்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்க இப்ப இது சில ஆண்டுகளாகவே அவர் அந்த ப்ராசஸ்ல இருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ வெளிப்படையாவே அவர் அறிவிச்சிட்டாரு கட்சி ஆரம்பி. அப்ப இதுக்கு முன்னாடி பழைய படங்களை விடுங்க, பழைய இயக்குனர் பார்வையிலேயே அவர் ஏதோ பண்ணிருக்கலாம். இனிமேலாவது வரக்கூடிய படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சிகள், மது அருந்துற காட்சிகள் ஒரு தவிர்த்தால் விஜய்க்கு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். இதை அவர் தவிர்க்கணுமா வேணாமா? அதை செஞ்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி மாணவ சமூகத்துக்கு சொன்னீங்கன்னா அவன் அதை கரெக்டா கேட்பான். ஏன்னா மாணவ சமூகம் அப்படின்றது பெட்ரோல் மாதிரி, எந்த நேரத்துல பத்திக்கும்னு தெரியாது, எப்ப பத்திக்கும்னு தெரியாது. ஃபயர் மாதிரி இருக்காங்க அவங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையும் செய்யறாங்க. நீ செய்யாதனா அதை செய்ய மாட்டான், ஆனா நீ செய்யறத செய்வான். அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ திரையில என் தலைவன் திரையில தானே பண்றான். அந்த சிகரெட்டை வளையமா புக விடுறான், அப்படியே நிக்காம ஒரே கல்ப்ல அடிக்கிறான். இப்படி எல்லாம் வந்து ஒரு காட்சிகள் வைக்கும் போது அதை அந்த மாணவர்கள் பயன்படுத்த தான் செய்வாங்க, ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. அதனால அதெல்லாம் இவர் தவிர்க்கணும். மாணவ சமூகத்துக்கு நல்வழிப்படுத்தணும். நீ மாணவர் பிரச்சனை எவ்வளவு இருக்கு சார், எவ்வளவு இருக்கு, நிறைய பேசலாம். ஆனா அது ஒன்னே ஒன்று உதாரணம், நீட். மற்ற மாநிலம் கொடுங்க, நம்ம மாநிலத்தை தான் பத்த வச்சிருக்கோம். அந்த நெருப்பு நீங்க வட மாநிலங்களை முழுக்க கொழுந்து விட்டு எரியுது. நாம மட்டும் தான் கூச்சல் போட்டுருந்தோம். இப்ப நாம தீர்மானம் போடுற லெவல்ல இருக்கிறோம், அவன் அங்க போராட்டம் பண்ற லெவலுக்கு போயிட்டான். நீ மாணவர் சமூகம் கையில எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல, நீட்டுக்காக இது வரைக்கும் என்ன திறந்திருக்காரு? அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா நீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சா?
நீட்டுக்காக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருக்கு? இந்த கேள்வி வருமா வராதா? சரி, இதையெல்லாம் விஜய் இனி வரும் காலங்கள்ல, இது வரைக்கும் ரைட்டுங்க, இந்த மேடை பேச்சிலையும் பல அரசியல் விஷயங்களை சூசகமா அவர் பேசியிருக்காரு. வெளிப்படைத்தன்மையா பேசணும். இந்த சூசகம்லாம் இனி எடுபடாது. நேரா வாங்க காலத்துக்கு. நான் உங்களை வர வேணாம்னு சொல்லவே, நீங்க வந்துட்டீங்க. விஜய் வருவதனால் யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அரசியல் களம் எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க தாராளமா வாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க முதலமைச்சர் ஆகுங்க. நாம அதை பாராட்ட தான் போறோம். சந்தோஷமா நீங்க நல்லா ஆட்சி பண்ணா எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்க தான் போகுது. நீங்க தவறா இருந்தா சுட்டி காட்ட தான் போறோம். நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இதை தான் செய்ய போறோம். யார் வந்தாலும் அதுல குறையில்லை. ஆனால் நீங்கள் உங்களை வைத்து, உங்கள் முகத்தை வைத்து, உங்க முகமூடி வைத்து அடுத்தவன் வந்து அதை பயன்படுத்திக்காம பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு. உங்களை எல்லாரும் பயன்படுத்துறான், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்றான். நீங்க எல்லாருக்கும் கைப்பாவையாக மாறிட்டீங்க, கை பொம்மையாக மாறிட்டீங்கன்னா உங்க ஐடென்டிட்டியை நீங்க எழுந்துருவீங்க. நீங்க சொல்றீங்கல்ல, மாணவர்களே உங்க ஐடென்டிட்டி இழந்துடாதீங்க. எனக்கு பதட்டமே என்ன வருது அப்படின்னா, விஜய் இவ்வளவு பெரிய மாஸ் ஒரு நடிகரா இருக்காரு. மாஸ் லீடரா மாறுவதற்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்க ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நீங்க என்ன உங்க தனிப்பட்ட விமர்சனங்கள் பல புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையா நீங்க அப்பக்கு அப்ப அதை வந்து கிளியர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கணும். நான் எதுன்னு சொல்றேன்னு ஆடியன்ஸ்க்கு புரியும், உங்களுக்கும் புரியும். நான் வெளிப்படையா பர்சனல் பேசுறது இல்ல. நான் சமூக வலைத்தளங்கள்ல வந்து இன்னொன்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மீடியாக்கள்ல ஒரு செய்தியை ஒருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க, இன்னொரு செய்தி ஒருத்தர் போடவே மாட்டாங்க. மீடியாக்கள் திரித்து செய்தியை வெளியிடும் அப்படின்ற லட்சணத்துல அவர் ஒரு விஷயத்த கருத்து சொல்றாரு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க, ஆனால் நீங்க அதை புரிஞ்சுங்க, எது உண்மை எது சரின்னு தீர்மானிக்க கத்துங்க. அப்படி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவனுக்கு வந்து நாங்க காலகட்டங்கள்ல எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அரை சதத்துக்கு வந்துட்டேன் நான். அப்ப நாங்க சின்ன வயசா இருந்த காலகட்டங்கள்லாம் இப்படிலாம் டெக்னாலஜியே தெரியாது. சினிமால பேன் பார்த்தா பெருசா தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து பகுத்து பிரிறாங்க. இது வந்து கிரீன் மெட்டல் எடுத்திருக்கான், இது வந்து இதுல பண்ணிருக்கான், இதுல ஏஐ டெக்னாலஜில வந்திருக்கு, இல்ல வேற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு, இது தப்பா இருக்கு, அது ரைட்டா இருக்கு அப்படின்னு பகுத்தாயக்கூடிய அவ்வளவு அறிவும் மாணவர்களுக்கு இருக்கு. மாணவர் சமுதாயத்தை சாதாரண இடம் போட்டுறக்கூடாது. அப்ப அந்த மாணவர்களை தான் நீங்க கையில எடுக்கணும்னு பாக்குறீங்க. உங்களை கையில எடுக்க 4 பேர் வெளியே காத்திருக்கானே, அவன் கைப்பாவே நீங்க மாட்டிடக்கூடாது. அதுதான் நம்ம பதட்டம், பயமே. மற்றபடி விஜய் அரசியலுக்கு வர்றது குறித்தோ, அவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறத குறித்தோ மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஆனா இப்ப திரும்ப திரும்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், எப்பவுமே அதை நான் சொல்லுவேன், இப்ப மறுபடியும் அதை ஆணித்தரமா சொல்றேன். தமிழக அரசியல் வரலாற்றுல இனி ஒரு நடிகர் இல்ல இனி ஒரு திரைப்பிரபலம் தனியாக களத்தில் நின்று மக்கள் கிட்ட நான் வந்து வந்திருக்கேன், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டா மக்கள் கொடுக்க மாட்டார்கள். 50 ஆண்டு கால அரசியல் வரலாறை எடுத்து பார்த்தா யாரா இருந்தாலும், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியா இருந்தாலும், தனியா நான் நிக்கிறேன், எந்த கூட்டணி எனக்கு வேணாம் நின்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கு மக்கள் தயாரா இல்ல. அப்ப யார் மீதாவது நீங்க சவாரி பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணு நீங்க ஆளும் கட்சியோட சவாரி பண்ணணும், எதிர்கட்சியோட சவாரி பண்ணணும், இல்ல உங்களோடு வேறு யாராவது சவாரி பண்ணணும். இப்படி இணைந்து கூட்டணியோட நீங்க செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கான ஆட்சி அதிகாரத்துக்குண்டான வழிவாசலே துறக்கும். அது இனி வருங்காலங்கள அவர் கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, முழு நேர அரசியல்வாதியும் கிடையாது. இன்னும் ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அவர் களத்துக்குள்ளேயே வருவார் நேரடியா. இப்ப நேத்து பேசுறதை விட நீ கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்காரு, அவ்வளவுதான். நேத்து பாலிஸ்டா பேசினாரு, இல்ல நீ கொஞ்சம் லைட்டா வந்து ஓபன் பண்ணி பேசியிருக்காரு. நான் அரசியலுக்கு வரேன், எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்றத போய் நீங்களும் அரசியலுக்கு வாங்க, நீங்களும் தலைவர்ல ஆகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்றாருன்னு சொல்லிட்டாரு. அது இப்ப உங்களுக்கான இது நேரம் இல்ல. ஆமா, படிங்க. இது என்ன, இது புள்ளையும் கிள்ளி விடுறது தொட்டிலையும் ஆட்டுறதா? இது இப்ப நீங்க வந்து உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. அவர் சொல்ல மாணவர்களை திருப்பி சொல்றாரு. நல்ல விஷயம், அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க திரை வாழ்க்கையிலையும் மாத்தீங்கன்னு சொல்றோம். நாம வந்து அவரை தப்பா சொல்ல. இப்ப அது வந்து அவரு கதை கிடையாது. இப்ப ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறாரு, உதாரணத்துக்கு இப்ப கோட்ல அவர் என்னவா நடிக்கிறாரு யாருக்கும் தெரியாது, நடிக்கிறார். அதுல வந்து எங்கேயாவது புகைப்படுகிற காட்சி இருக்கா? தெரியாது. தண்ணி அடிக்கிற காட்சி இருக்கா? தெரியாது. அதுல வேற ஏதாவது காட்சிகள் இருக்கா? வன்முறை காட்சிகள் இருக்கா? தெரியாது. ஆனால் அந்த காட்சிகளை எல்லாம் குறைத்தால், அந்த காட்சிகள் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தோட, ஒரு மெசேஜோட நீங்க அரசியல் களத்துக்குள்ள வரப்போறீங்கல்ல, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் கதையை எடுத்து அதுல நீங்க வந்து தன்னை யாருன்னு அடையாளப்படுத்தி அதன் மூலம் மக்கள்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுடைய இப்ப எம்ஜிஆரை ஏன் நம்ம காலத்துக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் சார்? அவர் படங்கள்ல அவருடைய கொள்கைகளை சொல்லிட்டே இருந்தார். அண்ணா கொள்கைகளை சொன்னாரு, பெரியார் கொள்கைகளை சொன்னாரு,
இவருக்கு தனிப்பட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சாரு. போய் பாட்டியம்மாவை கட்டி பிடிச்சாரு. ஏன் விஜயகாந்தை கொண்டாடுறோம்? எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ பாதி வேலையை அவர் பார்த்தாரு. விஜயகாந்த் வழியிலே விஜய் வராரு அப்படின்னு அடிக்கடி நானும் சொல்லுவேன். இப்ப நீங்க இந்த பாட்டியம்மாவை கட்டி பிடிக்கிறது விஷயம் இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க திரைப்படங்கள்ல அந்த கதையின் மூலமா கதாநாயகனா நீங்க காமிக்கிறீங்கல்ல, உங்களை ஒரு ஆதர்ச நாயகனா நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. நாங்க மீன்ஸ் ரசிகர்கள். அவர்கள் தான் தொண்டர்களா மாறுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க முழுமையான அஜெண்டா என்ன? சோ அது தெரியணும். ஓகே. அது இந்த முறை பண்ண நிகழ்ச்சிக்கு வந்து முழு செலவும் யாருன்னு ஏத்துக்கிட்டது? நிர்வாகிகளா இல்ல கட்சியா? இல்ல எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து பெரும்பாலும் கடந்த முறை வந்து ஒரு பிரைவேட் நிறுவனம், அதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் நிறுவனம்லாம் சொன்னாங்க. இந்த முறை வந்து ஏதோ ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பு வந்து கட்சியா, அவரே செலவு பண்ணாரா அப்படிலாம் தெரியாது. இந்த கடந்த முறையை விட இந்த முறை செலவு எல்லாம் கம்மி. அப்படிதான் சொல்றாங்க. ஓ 2 முறையா 2 டைம் நடக்கிறதுனால இப்படிங்களா? ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, செலவு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய செலவே கிடையாது. இதெல்லாம் முதலீடு, அவங்களுக்கான முதலீடு. ஏன்னா நாளைக்கு அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக வர்றதுக்கு இதெல்லாம் அவங்க வந்து போட்டுட்டே இருக்காங்க. அவங்க கையில இருந்து காசு போடலன்னா கூட அவர் கை காட்டினால் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்காங்க. அவர் வேணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவர் மூலமாக அவர் முகமூடி வச்சு கட் அவுட் வச்சுட்டு பின்னாடி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் இருக்காங்க கை காட்டினா கொடுப்பதற்கு. அவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவது இவர் வேலை கிடையாது. அதனாலதான் அவர் நன்றி சொல்ற மேடையிலே தெளிவா என்ன சொன்னாருன்னா, ஆனந்த் அவர்களுக்கு நன்றி சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் தொண்டர்களே தோழர்களேன்னு போயிட்டாரு. நன்றி சொன்ன 2 பேரும், ஒண்ணு ஆனந்த் அவர்கள், இன்னொன்னு அதே கட்சி நிர்வாகி தான். சரி, கூடயே பணியாற்றிட்டு இருக்க அவர்தான். அதனால அது இந்த பணம் ஒரு பிரதானம் இல்ல. அதை ஒரு பெரிய பேசுபொருளா மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது கூட அவங்க செய்யாம அரசியல் காலத்துக்குள்ள வர முடியாதுப்பா. இதை விட இன்னும் பெரிய இப்ப மாநாடு எல்லாம் போட்டாங்கன்னா இதோட பல மடங்கு செலவாகுமே. இது ஒரு மண்டபத்துக்குள்ள பண்றாங்க. மாநாடு ஓப்பன் ஏர்ல பண்ணணும். பல கோடி செலவு பண்ணி தான் மாநாட்டுக்கு வந்து நீங்க கூப்பிட்ட உடனே திரண்டு வருவதற்கான சூழல் இன்னைக்கு இல்ல. அதனால குறைச்சி மதிப்பிடல விஜய. கோடிக்கணக்கான ரசிகர் வச்சிருக்காரு. ஆனா மாநாடுன்னு போட்டீங்கன்னா அதற்கான எல்லா செலவுகள்ல பெரும்பகுதி செலவு ஆட்களை திரட்டி அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி காமிக்கணும். அது மிக மிக முக்கியம். விஜய் இன்னைக்கு பேசுறதுல இன்னும் தயக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? தயக்கம், பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்தது. பயம் நான் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுறது கிடையாது. அது இயல்பு. விஜயனுடைய இயல்பு என்னன்னா, நேரடியாக அவர் இன்னும் வந்து அந்த களமாடுகிற அரசியலுக்குள்ள வரல அவரு. ஏன்னா அவர் வந்து என்னன்னா, என்ன நம்பி ஒருத்தன் கோடிக்கணக்கில் படம் போட்டான். அந்த படம் இன்னும் வெளியாகல. நம்ம இன்னொரு படம் வேற கமிட் பண்ணி வச்சிருக்கோம். திரைப்படங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் முழு நேர அரசியல்வாதியா வந்து நேரடி களத்துக்குள்ள இறங்கி நம்ம வந்து சண்டை போட முடியும். இப்போ வந்து நம்ம வந்து சூசகமா அப்படிதான் நம்ம வந்து பேச முடியும்ன்றது தான் ரொம்ப தெளிவா. அதனால அவர் பயப்படுறாருன்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான இது ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதியா தன்னை வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி. போன முறை கூட கொஞ்சம் ஃபயரா பேசினாரு. திரைப்பட வசனம் எல்லாம் பேசினாரு. மாணவர்களுக்கு அவ்வளவு ஊக்குவிச்சாரு. இந்த வாட்டி எல்லாமே டவுனா இருக்கு. எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவுல வந்திருக்காரா? இல்ல பேசினா பாதிப்பு வரும்ன்றனால இது பண்ணிருக்காரு? பாதிப்புன்றதை விட அவர் அதுதாங்க உண்மை. என்னன்னா அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியா வரலங்க. களத்துக்குள்ள வரல. அவரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு ட்ரை பண்றீங்க. ஆடியோ லான்ச்ல பேசினாரு ஃபயரா. போன முறை பேசினாரு. ஏன் இந்த முறை மட்டும்? கரெக்ட் தான் தம்பி. படம் ரிலீஸுக்கு இன்னும் தயாராயிருச்சு. இன்னும் 2-3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. சரி, படம் ரிலீஸ் நேரத்துல ஏற்படக்கூடிய அவருக்கு எப்பவுமே அவருக்கு வந்து 7ஆம் பொருத்தம் எங்க இருக்குன்னா ரிலீஸ் நேரத்துல தான் இருக்கும். அவரு செய்யவே இல்லைனாலும் அவரை சம்பந்தமே இல்லாம கூட்டு வந்து தேர் எடுத்து தெருவில் விட்டுருவாங்க. ரிலீஸ் நேரத்துல சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. பரிதாபத்துக்குரியவரா மாறிடுறாரு. உண்மையிலேயே அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த தயாரிச்சவங்க மாட்டிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவர் கணத்துல கொள்றாரு. அவ்வளவுதான். இது வந்து அதனால அவரு நான் நினைக்கிறேன் இது வந்து இப்ப இதுக்கான நேரம் இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு. நான் வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல வரல. அதுக்கான மேடை இல்லை இதுன்றாரு. அப்ப அதுக்கான மேடை ஒண்ணு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த மேடையில நீங்க கேட்கற நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்களை அங்க பேசுவாரு. சரி, மாணவர்கள் இந்த முறை அவரோட விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது தலைவரா ஏத்துக்கிறாங்களா? இன்னும் நடிகரா தான் பாக்குறாங்களா? இப்ப ஆக்சுவலா நான் மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மாணவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்டு கேட்டீங்கன்னா நான் எல்லாம் படிச்சு முடிச்சு வந்துட்டானப்பா நானு. இல்லண்ணே, அவர் பேசும் பொழுது அவர் வந்த வாட்டி கை தட்டுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது கை தட்டுறாங்க. அவ்வளவு ஆக்ரோஷம் பண்றாங்க. ஆனா அவர் அரசியல் பத்தி விஷயங்கள் பேசும் பொழுது அமைதியா இருக்காங்க. அது என்னன்னா, இது வந்து இனக்கவர்ச்சி, ஆள தோற்ற கவர்ச்சி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு நபரை பார்த்த உடனே ஏற்பட்ட மகிழ்ச்சி. சரி,
அதனால அவர் பேச ஆரம்பிக்கும் போதே கத்துறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதைத்தான் பிரதிபலிக்கிறாங்க. ஆனா அந்த அரசியல் உள்ளார்ந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த திறன் இன்னும் அந்த மாணவர்கள்கிட்ட வரல. சரி, இன்னும் அவங்க மாணவர்கள் அதனால குறைஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. மாணவருடைய பருவத்துக்கு என்ன வேணுமோ, இப்ப நீங்க குருவி தலையில பனங்காய் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? குருவி விழுந்துரும். சமயத்துல அது பனங்காய் தள்ளி போயிரும், இல்ல குருவியை நசுக்கி கொன்னுரும். இப்ப நீங்க அரசியலை புகுத்துனீங்க, அரசியல் வாங்க, மாணவர்கள் படித்தவர்கள்லாம் அரசியலுக்கு வரணும், நல்ல விஷயம் தான். இதை எங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் இப்ப +2 10th +2 இந்த இடத்துல இவ்வளவுதான், இந்த சிற்றறிவுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் சொன்னா அவனுக்கு மண்டையில ஏறும். சரி, படிக்காத அப்படின்னு சொன்னா காண்டாயிருவான், ஒழுங்கா படி சொன்னாலும் காண்டாயிருவான். ஏன்னா அந்த மாதிரியான இடம். இது எங்க சொல்லலாம்னா, ஒரு கல்லூரியில போய் அவர் பேச போறாரு, விரிவுரை எல்லாம் கல்லூரி மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அந்த இடத்துல பேச போறாரு அப்படின்னா அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துருவான். கல்லூரிக்கு போறான்னா, கல்லூரி போகும்போது அவனுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றான். அப்ப அவன் தான் யார் என்பதை புரிந்து கொள்கிற பக்குவம் அந்த மாணவனுக்கு வந்துரும், அந்த மாணவிக்கு வந்துரும். அப்ப அந்த இடத்துல போய் நீங்க அரசியல் கருத்துக்களை, இல்ல நீங்க நினைக்கிற கருத்துக்களை அவங்க கிட்ட சொல்ல போவான்னா, கடத்துவது ஈஸி. அந்த கருத்துக்களை அவங்களுடைய மனத்திரையில கொண்டு போய் கடத்தி அவங்கள அது உருவாக்குறது உங்களுக்கு ஈஸி. இங்க நீங்க அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்களை சொல்றேன், ஆனா இது அதுக்கான மேடை இல்ல, அதனால நீங்க படிங்க. ஆனா எதிர்காலத்துல அரசியலுக்கு நீங்க அரசியலும் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், படித்தவர்கள் அரசியலுக்குள்ள வரணும், அதைத்தான் நான் விரும்புறேன்னு சொல்றாரு. அதனால அவர் பேசுனதுல தயக்கமோ பயமோ அப்படிலாம் கிடையாது. இதுதான் விஜய். இதுக்கு பல பேர் பல காரணம் சொல்லுவோம். போன முறை நடந்த அந்த கிரிஞ்சான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இந்த முறை அதிகமா பண்ணியிருக்க மாதிரி தோணுது. மொபைல், கைத்தொலைபேசி எடுத்துட்டு போக கூடாது, பேப்பர்ஸ் எடுத்துட்டு போக கூடாது, சார்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு, கட்டுப்பாடுகள் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. மாணவர்களுக்கு இந்த முறை இந்த இடத்துல அது தேவையான அந்த மாதிரியான இல்ல, அதுதான் அது ஏதோ ஒன்று அது ஃபேக்ட்லாம் சொன்னாங்க. ஆனா ஒன்றும் கடந்த முறை மாதிரியான ஒரு பெரிய பரபரப்பு இதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரு முன்னாடி தெரிஞ்சிச்சு, முன்னாடி தெரியாது. அதனால அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பரபரப்பா மீடியா சைட்ல இல்லைங்க. இந்த முறை கடந்த முறை இருந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பரபரப்பு, அவர் காரை விட்டு இறங்குனது, வீட்டுல கிளம்புனது, அப்படி இப்படி என்ன ஒரு பெரிய ஒரு பிரமிப்பும் பிரேக்கிங் எல்லாம் பண்ணாங்க. இந்த முறை ஒன்றும் பெருசா இல்லையே. முதல் நாள்ல இருந்தே பிரேக்கிங் அடிச்ச ஆட்கள்லாம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவர் ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்காரு. அவர் இந்த முறை 10 நிமிடம் தான் பேசுவார், இந்த முறை 5 நிமிடம் தான் பேசுவார்னு பிரேக்கிங் அடிச்சிட்டு இருக்காரு. அதையும் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் நிஜமா பேசினாரா உண்மையா பேசினாரான்னு தெரியாது. பிரேக்கிங் அடிச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான் பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 10 நிமிஷத்துலயும் 4 விஷயத்தை தான் சொன்னாரு, பூடகமா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கேயும் நேரடியாக மாநில அரசையும் அவங்களையும் அடிக்கல, பெருசா ஒன்றியத்துல இருக்கிற அவங்களையும் அடிக்கல. ஏன்னா மாணவர்கள் கிட்ட 2 பேருக்கிட்டயுமே பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்ன போதை கல்ச்சரை இங்கேயும் கண்டிக்கணும், ஒன்றியத்திலும் கண்டிக்கணும். மாணவர்களை படுபாதக குழியில தள்ளி நீங்க போய் இந்த அனிதா மாதிரி மரணத்துக்கு காரணமான நீட் மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு பற்றி எறிகிற விஷயத்திலையும் நான் நினைச்சேன், ஆக்சுவலா இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, இல்ல அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லுவாருன்னா அங்கேயும் ஒண்ணு சொன்னார். அதை நீங்க கவனிச்சிக்கலான்னு தெரியல. நம்ம நாட்டுல வெறும் டாக்டரும் என்ஜினியர் மட்டும்தானா வேணுமா, வேற படிப்பே இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? டாக்டரும் இதே கருத்து எங்கேயோ யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம போய் அதை தேடி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது பெரிய விவாத பொருளா மாறிடும். இதே கருத்தை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இதே கருத்தை பல பேர். அப்ப நம்ம படிக்கிறதுக்கு டாக்டர் மட்டும் தான் இருக்கா, அரசியலுக்கு வரக்கூடாது? நீங்க பாலிஷ்டா பேசுறது சார். கனவோட வரான் சார், அவன் கனவோட படிக்கிறான். அவனை நீங்க கேட்டு போடுறீங்க. 12 ஆண்டுகள் ஒருத்தன் படிச்சுட்டு நான் என்னவா வரணும்னு தீர்மானிச்சுட்டு ஐடென்டிபிகேஷனோட வெளியில வரவன, இல்ல நீ இவ்வளவு நேரம் படிச்சல்ல, அதெல்லாம் ஓரங்கட்டு, நான் இப்ப உனக்கு ஒண்ணு சொல்றேன், இதை படிச்சுட்டு இதை தாண்டினாதான் நீ 12 வருஷம் படிச்சதே செல்லுபடி ஆகும்ன்றான். இன்னைக்கு மிகச்சிறந்த மருத்துவர்களா இருக்கிற, எல்லா துறையிலும் தலை சிறந்த உலகின் பல்வேறு பிரபல மருத்துவமனைகளை வேலை பார்க்கிற பல பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இங்க படிச்சவன் எந்த நீட்டும் பாஸ் ஆகி போல, அவளெல்லாம் வேணாங்க. எங்க அக்கா தமிழிசை எந்த நீட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க? டாக்டர் தானே அவங்க, அவருடைய கணவர் மருத்துவர் தானே, அவரெல்லாம் எந்த நீட்டை பாஸ் பண்ணாரு? மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவரா இன்னைக்கு அவர் போற்றப்படுறாரு இல்லையா? பல உதாரணம் சொல்ல முடியும் நம்ம. அதனால இது எல்லாம் இது நாம மட்டும் சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு இந்தியா முழுக்க அது தெரிஞ்சிருச்சு. அங்க பின்னாடி அரசியல் என்ன இருக்குன்னு ஓப்பனா உடைச்சு விட்டாங்க. இதற்கெல்லாம் விஜய் இன்னைக்கு வாய் திறந்திருக்க வேண்டும், அது செய்யல. ஏன்னு தெரியல. ஒருவேளை
அவரு முழுமையா திரைப்படங்கள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விட்டதெல்லாம் நம்ம வந்து அங்க வந்து நம்ம செய்யலாம். இதற்கான மேடை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் இன்னொரு மேடையை தயார்படுத்துறாரு தானே அர்த்தம். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்ச்சி பெறாத மாணவர்களும் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் ஏன்னா எந்த ஒரு அட்வைஸும் அவங்களை மென்ஷனும் பண்ணல. பண்ணாருப்பா. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க மாணவர்களே நீங்க வந்து இப்ப நினைச்சிடாதீங்க மதிப்பெண் கிடைக்கலன்னு நினைச்சிடாதீங்க. தோல்வி என்பது முடிவல்ல சொன்னாரு. தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி வந்து இதுதான் அப்படின்னா ஆரம்பம் வந்து கிடையாது. அத மென்ஷன் பண்ணாரு. அதுதான், அது போதும். அவர்களுக்கு என்னன்னா, நீ வந்து தோத்துட்டேன்னு அப்படியே ஃபெடப்பாய் உட்கார்ந்துராத, உனக்கான விஷயத்தை தூக்கி ஓடு அப்படின்றது. அது மாணவர்களுக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல அட்வைஸ் பண்ணினா பூமர் அங்கிள் பேசிட்டாருன்னு ஓடிடுவான். சரி, ஓகே. விஜய் உணர்ந்தவர் அவர் தான். அதனாலதான் நீங்க வந்து கிரிஞ்சு மாதிரி போன முறை நடந்த மாதிரி எதுவும் நடக்கலன்றீங்களே. ரொம்ப தெளிவா கரெக்டா என்ன பேசணுமோ பேசிட்டோம். இதுக்கு மேல நான் சொன்னா அட்வைஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கோட நான் பேசிக்கிறேன், பேச்சு நிறுத்திக்கிறேன். இன்னொரு நாள் நடக்கிற நிகழ்ச்சியில இந்த அட்வைஸ் கூட வராது, அங்க நேரடியா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதே விஷயத்தை தான் நம்ம அங்க குட்டி கதையை தவிர்த்துட்டாரு. பாத்தீங்களா, குட்டி கதை இல்ல, என்ன காரணம்னு தெரியல நமக்கு. சரி, அது ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்காருல. ஃபைனலா நண்பர்கள கரெக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. எதனால சொல்றாரு? அனுபவத்துல சொல்றாரா? அனுபவப்பட்டவன் தான் அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். இதை சொன்னோம்னா பஞ்சாயத்தார சொல்லலாமான்னு தெரியல. சரி பரவாயில்ல, கேட்டீங்க அதனால சொல்றோம். சமீப காலமா நண்பர்களால் தான் அவருக்கு பெரிய கெட்ட பேரே வருது. நண்பர்களால் தான் பிரச்சனையே வருது. அதுதான் நான் என்ன கேட்க வரேன்னா, மற்றவர்களை விட நண்பர்கள் மிக முக்கியம். நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என் நண்பர்கள், என்னுடைய பழக்க வழக்கத்தில் நண்பர்கள் தான் எனக்கு எல்லா நேரங்களிலும் கை கொடுத்தார்கள். என்னுடைய துக்கத்திலும் என்னுடைய சுகத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்கள் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்க மாட்டேன். அவ்வளவு வழியிலும் என்னை தூக்கி எடுத்தவர்கள் நண்பர்கள் தான். உறவினர்களோ சொந்தக்காரங்களோ வேற யாரும் கிடையாது. அது மிக முக்கியம். நட்பு என்பது. ஆனா அந்த நண்பர்களை தேர்வு செய்யறது இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நண்பனுக்கு தான் உங்களை பத்தி முழுசா தெரியும். நீ யார் என்பதை உன் நண்பனை காட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிஜம். அத இவர் சொல்ல வந்ததனுடைய நோக்கம், அது சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, அதையும் நீங்க குறிப்பிடணும். இந்த பத்திரிகையில எல்லாம் சொல்லுவான், இல்லாத ஒண்ணெல்லாம் சொல்லுவான், அப்புறம் மீம்ஸ் எல்லாம் போடுவான், அப்புறம் இல்லாத ஒண்ணு உருவாக்குவான். உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா நண்பர்களை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னாரு. ஏன்னா இப்ப சமீப காலமா தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாக விஜய் வந்து சிக்கிட்டே இருக்காரு. ஏன் சிக்கிறாரு, அவரை ஏன் அது மாதிரியான கோணத்துல கொண்டு போறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியல சார். ஒருத்தருக்குள்ள பர்சனல் லைஃப் 1000 இருக்கும் சார். அது நமக்கு தேவையே இல்லை சார். யாருடைய பர்சனலை பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னவா இருக்காரு அதை சொல்லுவதனால் உங்களுக்கு என்ன தேவையில்லை. ஆனால் இந்த விஜய் என்பவர் பொது வாழ்க்கைக்கு வரும்போது அதெல்லாம் பேச பொருளா மாறும். அப்ப நீங்க உங்களை நீங்க தீர்மானிச்சீங்க. முதல்ல நீங்க இவர்களுக்கு செய்கிற அந்த அட்வைஸை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்வது மிக மிக சால சிறந்ததா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு மீதான விமர்சனங்கள்லாம் வருது இல்ல, விமர்சனத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க தான் பொது வாழ்க்கைக்கு வர முடியும். இப்ப பொதுவா வந்து 2 விஷயத்துலதான் வந்து ஒருத்தருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண முடியும். ஒண்ணு, அவங்க வந்து திருட்டு பழியோ இல்ல தவறான ஒரு விஷயத்தையோ அவங்க மேல சுமத்தி அவர்களை வந்து ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணலாம். இல்லைன்னா பெண் தொடர்பு சம்பந்தமா சொல்ல முடியாது. 2 தவிர வேற உலகத்துல வேற எந்த பழியும் இல்லை. எல்லா தலைவர்களுக்கும் அந்த பிரச்சனை வரும். மிக பிரபலமா இருந்தவர்களும் வீழ்ந்தவர்கள் பெண்களால் தான் விழுந்திருக்காங்க. இதையெல்லாம் உணராதவர் கிடையாது விஜய். அதனால அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த நட்பு விஷயத்த சொன்னார் அப்படின்னு நண்பர்கள்னு சொல்லியிருக்காரு. நண்பர்கள் வந்து பொதுவான வார்த்தை. அதுல ஆண் இருக்கலாம், பெண் இருக்கலாம். உங்க நட்பை நீங்க சரியா தேர்ந்தெடுத்துங்க, அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பார்க்கலாம் இன்னி என்ன பண்ண போறாரு. சிறப்பு, ரொம்ப நன்றிண்ணே. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வழக்கம் போல பகிர்ந்துட்டீங்க. இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிற தேடி நானும் உங்களை